இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா, மார்ச் 8ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ராகு செவ்வாய் சேர்க்கை இருப்பது, அதுவும் ரொம்ப மிக அருகில் குறைந்த பாகையில் சேர்க்கை இருக்கக்கூடிய நிலைமை. அந்த சமயத்தில் ஏதாவது மிகப்பெரிய விபத்துக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த காலகட்டம் இப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால தான் முன்னாடி முன்னெச்சரிக்கையாக அந்த பதிவை கொடுத்தோம். அதே மாதிரி அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து மீனராசிக்குள்ளே நுழையிறாரு. அங்கேயே சனீஸ்வரனும் அமர்ந்திருக்காரு. அந்த சமயத்தில், அதாவது செவ்வாய் சனி சேர்க்கை என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு 10 நாட்கள், அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வரை மொத்தம் 12 நாட்கள் மிக குறைந்த பாகை அளவில் 2 கிரகங்களும், செவ்வாய் சனி 2 கிரகங்களும் சந்திக்க இருக்கக்கூடிய நிலை உருவாகுது. அந்த சமயத்தில் ரொம்ப ஒரு உக்கிரகமான உச்ச நிலையை அடையும் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, 2 கிரகங்களுமே எதிரெதிர் கிரகங்கள். இவை இரண்டும் ரொம்ப அருகருகில் குறைந்த பாகையில் சந்திக்கும் போது பல நிலைகள், பல சிக்கலான நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனம் ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்கிறது. கடல் எல்லைக்குள் இருக்கக்கூடிய போர் பதற்றம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய இராணுவ வலிமையை காட்ட புதிய ஏவுகணைகள் அல்லது நீர்மூழ்கி கப்பல்களை சோதனை செய்யலாம். இந்த தமிழ் வருடமே பார்த்திங்கன்னா, சில நாடுகளின் தலைவர்கள் பதவி இழக்கவும் அல்லது கடும் எதிர்ப்புகளை சந்திக்கவும் நேரிடலாம் அப்படின்னு சொல்கிறது. கடல் சீற்றம் அப்படின்னு சொன்னால் சுனாமி போன்ற இயற்கை இடர்பாடுகள் அல்லது எதிர்பாராத கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் நெருப்பு அப்படின்னு சொல்லும்போது, சனி வந்து எண்ணெய், வாயு ஆகியவற்றை குறிப்பதால் எண்ணெய் கிணறுகள் அல்லது எரிவாயு சேமிப்பு கடன்களில் விபத்துகள் ஏற்படலாம். அது மாதிரி பங்கு சந்தையில் பார்த்திங்கன்னா, அந்த ஏப்ரல் மாதத்தில் நிலையில் பங்கு சந்தையில் திடீர் வீழ்ச்சி அல்லது பெரும் மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உலோகம், நிலம் மற்றும் எரிசக்தி சார்ந்த பங்குகள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில நாடுகளுடைய பண வீக்கம் அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரகங்களின் நெருக்கமான நிலையை எல்லாரும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்கன்னு தெரிய வருது. ஏன்னா அடுத்த மாதத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுவும் மிக அருகருகே வரும்பொழுது நிறையா சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. செயற்கைக்கோள் தொடர்புகளில் கூட சிறு தடங்கல்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. சனியின் கட்டுப்பாடு மற்றும் செவ்வாயின் வீரியம் இணைவதால் நீண்ட நாட்களாக கண்டறிய முடியாத நோய்களுக்கு புதிய மருந்துகள் அல்லது சிகிச்சை முறைகள் கண்டறியப்படலாம். மக்கள் மத்தியில் ஒரு விதமான பயம் கலந்த ஆன்மீக தேடல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழைய வழிபாட்டு முறைகள் மற்றும் கலாச்சார பெருமைகள் மீண்டும் எல்லார்ட்டையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய நிறுவனங்களில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்கள் அல்லது போராட்டங்கள் வெடிக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டமே பார்த்திங்கன்னா, அதே மாதிரி ஒரு பெரிய சர்வதேச ஒப்பந்தங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த சமயத்தில் அது தள்ளி போகலாம், தாமதப்படுத்தப்படலாம். இப்படி பல நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படவும் சிக்கல்கள் ஏற்படவும் நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலமாக ஏப்ரல் மாதம் காலகட்டம் காட்டுது. ஏன்னா அந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது சேர்ந்தாலே உலகத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்த நிறையாவே வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது எதுக்காக சொல்கிறோம்னா, எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டமே 2026 பார்த்திங்கன்னா, கொஞ்சம் இந்த வருடமே கொஞ்சம் சிக்கலான தன்மைகள் நிறைய காட்டப்படுது. அதுவும் இந்த மாதம் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது, அடுத்த மாதம் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது. இந்த காலகட்டங்களில் எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்தணும். அனுமன் சாலிசா போன்ற பாடல்களை அடிக்கடி வீட்டில் போட்டு கேட்கணும். அதுவும் குறிப்பாக இந்த மாதம் கும்பராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும். நிறையா தெய்வ வழிபாடுகள் செய்யணும். அடுத்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க அவங்க ரொம்ப அதிகமாக இறை வழிபாடுகளை செய்யணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களும் நிறைய இறை வழிபாடுகளை செய்யணும் குறிப்பாக. ஏன்னா இவங்களுக்கு தான் மீனத்துக்கு நேர் 7ஆம் வீடு கன்னி வீடு. அதனால் அந்த கன்னிராசிக்காரங்களும் அதிக இறை வழிபாடுகளை செய்யணும், பாதுகாப்பாக இருக்கணும்.
இறை வழிபாடு அதிகப்படுத்தணும். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.